பொள்ளாச்சிக்கு வந்து ஒன் டே ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோட வரலான்னு பிளான் பண்ணோம், வந்துட்டோம். ஆக்சுவலாக இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க இடம் தான் பொள்ளாச்சி. ஸோ பொள்ளாச்சிக்கு வந்து ஒன் டே ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோட வரலான்னு பிளான் பண்ணோம், வந்துட்டோம். ஸோ நம்ம பொள்ளாச்சி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த அம்பராம்பாளையம் ஏரியா இருக்கும். அம்பராம்பாளையம் ரிவர் தாண்டினோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடும் புளிய மரம் நல்லா ப்ளசண்ட்டாக கவர் பண்ணியிருக்கோம். நிறைய படத்தில் வந்து இந்த இடத்த வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து ஜெயம் ரவி நடித்த பூமி படத்தில் கூட இந்த இடத்த கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இந்த பாதையை யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேத்துமடையில் இருக்க ஒரு ரிசார்ட்காக போகிறோம். அந்த ரிசார்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட், எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் அந்த ரிசார்ட் தான். ஸோ அங்கேயும் போய் அங்கே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஆனமலை, தென் வேட்டைக்காரன் புதூர், இப்போ வந்து சேத்துமடை. ஸோ சேத்துமடை வந்துட்டிங்கன்னா ஒரு மெயின் ரோடு வந்து ஸ்ட்ரைட்டு ரைட்டுன்னு பிரியும். ரைட் பிரியாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். ரோடு பார்த்தாலே ரொம்ப மோசமாக தான் தெரியுது. இந்த ரோட்டில் போனால் தான் நம்ம ரிசார்ட் வரும். ரைட் போனீங்கன்னா டாப்ஸ்லிப் பரம்பிக்கலாம். நம்ம போக வேண்டிய பாதை ஸ்ட்ரைட்டு. ரோடு குண்டு குழியமாக தான் இருக்குது, ரொம்பவே மோசமான ரோடாக இருக்குது. ஐயர்பதி வேட்டை தடுப்பு முகாம், இதுதான் வந்து இந்த ரோடோட எண்டு. இதுக்கப்புறம் நம்மளால் ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. we have to take left. ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு பாருங்க, இந்த லெஃப்ட்டில் தான் போகணும். ஆக்சுவலாக இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். நம்ம போக வேண்டிய ரிசார்ட்டுக்கான பாதை இதுதான். ஹே கைஸ், ஆக்சுவலாக பொள்ளாச்சியில் இருக்க CotsVilla அப்படிங்கிற ரிசார்ட் வந்திருக்கோம். நீங்கள் கூகுளில் ரிவ்யூ தயவுசெய்து செக் பண்ணிடாதீங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ரிவ்யூ வந்து என்டையர் கோயம்புத்தூர்லேயே இந்த ரிசார்ட்டுக்கு தான் இருக்கும். பட் பர்சனலாக என்னோட ஃபேவரட், லெட்ஸ் சே 2010 ஃபஸ்ட்டு ரிசார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இந்த இடம் தான் கொடுத்தது. நான் மோர் தென் ஒரு 6 டைம்ஸ் மேலே இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளோஸில் வந்தீங்கன்னா தெரியும், நோ சர்வீஸ். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எதுக்குமே டவர் இல்லை, நோ சர்வீஸ். இன்கேஸ் பேசணும் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனால் தான் டவரே கிடைக்கும். என்டையராக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய தோட்டம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 ஏக்கர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்க இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு நடுவில் பாக்கு மரம்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த என்டையர் ஃபார்முக்குள்ளே அங்கங்கே ரூம்ஸ். ஜென்ரலாக நம்ம ஒரு ரிசார்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்ன சொல்கிறது, அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப ராவான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ரூம்ஸும் பார்த்திங்கன்னா நினைக்கிற அளவுக்கு ஹைஃபையாக இருக்காது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட். ஸோ இந்த ரிசார்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக ஒரு லுக் அரவுண்ட் காட்டிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட மாடு, குதிரை எல்லாமே உள்ளே தான் மேய்ஞ்சிட்ருக்கோம். அங்கே ஒரு பெரிய பங்களா தெரியுதுல்ல, அந்த பங்களாக்கு பக்கத்தில் இருக்க ரூம் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ரூமுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். ஸோ இங்கே ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னால, பெரிய கிணறு. அதே மாதிரி இந்த ரிசார்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கேனல் போகுது, ஒரு வாய்க்கால் மாதிரி போகும். ஸோ இந்த சீசனில் தண்ணி போகலை. இந்த ரிசார்ட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான். ஸோ அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போனோன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, சர்க்கார்பதி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபால்ஸுக்கு வந்து இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே வந்து ஒரு 4 காட் ரூம் அசைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மொத்தமாக 6 பேர் வந்திருந்தோம். இங்கே 4 பேர் தங்குறக்கும், அந்த இடத்துல 2 பேர் தங்குறக்கும் ரூம் கொடுத்துருக்காங்க. சொன்னாப்பில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான். சுற்றிலும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கம்பி வேலி, மின் கம்பி வேலி போட்டிருக்காங்க. இது எலக்ட்ரிக் ஃபென்சிங்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்து டே டைமில் உட்காரலாம், நைட் டைமில் வந்து கண்டிப்பாக அன்கான்ஷியஸாக இதுக்கு பக்கத்தில் உட்காரவே கூடாது. உள்ளே வந்தால் ஒரு டபுள் காட்டு, 2 சிங்கிள் காட்டு, பெர்ஃபெக்ட்லி ஃபார் த பேச்சுலர்ஸ். பசங்களுக்கான ஒரு ரிசார்ட் தான் இது. ஃபேமிலியோடு வந்து சேஃப்டி இருக்கும், பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா கம்ஃபர்ட்னஸும் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் பேச்சுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
டெஃபினட்டாக வந்து நம்பர் 1 சாய்ஸ் வந்து CotsVilla தான். எவ்வளோ பெரிய ஓப்பன் லான் பாருங்கள். கிரிக்கெட் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம். கேம்ப் ஃபயருக்கு செட்டப் பண்ணிகிட்ருக்காரு. for tonight. என்னது மட்டன் பிரியாணியா? எஸ். வேறு என்ன இருக்கு? ஒன்று என்ன கிரேவி? சிக்கன் கிரேவி, ரைத்தா. அது என்னடா? மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை. A few moments later. நல்ல பிரியாணி சாப்பிட்டு கிரிக்கெட் விளையாடலான்னு பிளான் பண்ணோம். பேட்டு பால்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் என்ன பிரச்சனைனா உடம்பு ஒத்துழைக்கல, சரியான டயர்டு. ஸோ அப்படியே ஒரு மரத்தடிகளை வந்து எல்லாருமே படுத்துட்டோம். ஒரு 1/2 hour ரெஸ்ட்டை போட்டுட்டு கல்லி கிரிக்கெட் விளையாடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கல்லி கிரிக்கெட்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பேஸுக்குள்ளே 1 pitch கேட்ச்சு, அந்த பவுண்ட்ரி லைனை விட்டு வெளியில் போனால் அவுட்டு, பாலை மிஸ் பண்ணால் அவுட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனோட ஜாலியாக கிரிக்கெட் விளையாட போகிறோம். லெட்ஸ் டேக் சம் ரெஸ்ட். இன்னேண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இட்ஸ் a டீ டைம். இஞ்சி டீ. ஃபஸ்ட்டு இந்த டீ எப்படி இருக்குன்னு மாப்பிள்ள தான் நக்கி பார்த்து சொல்லுவார். உனக்கு இல்லை, டேய் உனக்கு தான். செஃப் தாமு. வாவ், சுண்டியில தான் குடிப்பேன். செஃப் தாமோட ரிலேட்டிவ் தான். நல்லா நைஸா, நீ உரியவே இல்லைடா. நல்லா இருக்கா? செஃப் தாமோட ஃபேஸ் கட் அப்படியே டீ சூடாக இருக்குது. மேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரூல்ஸ் என்னென்னா ஆஃப் சைடு மட்டும் தான் ரன்னு. அந்த ரோட்டு மேலே ரோடு தான் பவுண்டரி லைன். டேரெக்டாக பால் போச்சுன்னா அவுட்டு. 1 pitch கேட்ச்சு. 3 ball மிஸ் பண்ணால் அவுட்டு. ஸோ அவுட் ஆகிற வரைக்கும் விளையாண்டுக்கலாம். யார் குனிக்கிற மாப்பிள்ள? நீங்கள் அவன் குனியா நிமிர முடியாதுடா, அதனால விக்கி ஃபர்ஸ்ட்டு, நான் செகண்டு, ராம் தேர்டு, ஃபோர்த்து, நீ தானே குடியிலேன்னு சொன்னே. கடவுள் தெரிஞ்சு என்ன தெரியுமா? வாடா, 1 pitch தானே கேட்ச். நீங்க மட்டும் அவன் குளிக்க போயிடாதீங்க. 1 pitch அவுட் ஆகி. மாப்பிள்ள எங்கே போகிற? 1 ball தானே பிடிச்ச. போயிட்டு வா. ஃபென்டாஸ்டிக்கான கேம்ப் ஃபயர் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து ரொம்ப பெரிய கட்டைகளை யூஸ் பண்ணனால தீ வந்து பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுது. ஜஸ்ட் லுக் அட் திஸ் கைஸ். ஸோ இது இன்னொரு ரூமு எங்களுக்கு அலாட் பண்ணுங்க. இங்கே ஒரு சிங்கிள் காட்டு, அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு டபுள் காட்டு. வந்தால் தூங்கி எழுந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணி போகிற காலம். வேறு பெருசாலாம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளால ஸ்டில் குட். ஒன் டே CotsVillaல வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். அதாவது ஒரு மெம்பருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2400 ரூபா. அதாவது இண்டிவிஜுவல் காட்டேஜஸாக நிறைய காட்டேஜஸ் இருக்குது. ஈவன் 50 பேர் 100 பேர் வந்தால் கூட அக்கமடேட் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூமில் ப்ரீவியஸாக தங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 20 பேர் எங்களோட டீம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் லாஸ்ட் டைம்.
ஜனவரியில் வந்திருந்தோம். ஜனவரியில் வந்தப்போ இந்த வாய்க்காலில் வந்து செம்மையாக தண்ணி போச்சு, ஜாலியாக விளையாண்டுருந்தோம். 2400 இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ரூம் கொடுக்குறாங்க, ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் கொடுக்குறாங்க, அதில் கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே நம்ம விளையாடலாம். அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 நேரம் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃபுட்டு வந்து அப் டு த மார்க்கா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜ் தான். பட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரிசார்ட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃப்ரீயாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஃப்ரீடத்தோடு என்ஜாய் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான இடம் தான் காட்ஸ்வில்லா. லாஸ்ட் டைம் இதுலேருந்துலாம் குதிச்சோம் நாங்கள், இந்த மரத்துலலாம் ஏறி விளையாண்டுருந்தோம், இதுலேருந்துலாம் குதிச்சோம் நாங்கள், இதுலேருந்துலாம் குதித்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி இல்லாத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆழமாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூகுளில் மேக் மை ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து ரொம்ப லோவாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்தாப்பில் தான் இருக்கும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ரூம் சர்வீஸ் இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. இங்கே ரூம் சர்வீஸ் வந்து கொஞ்சம் ரூம் சர்வீஸே இல்லை, வயசானவங்களாம் வந்தாங்கன்னா எல்லாமே ரூமுக்கு தான் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. இட் இஸ் நாட் ஃபார் வயசானவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஃபேமிலி நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து வந்தாலும் அவங்களுக்கானதும் இல்லை. இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் பாய்ஸ்.